வணக்கம். உங்க வீட்ல இருக்கிற டிவி ரிமோட் இல்லனா டார்ச் லைட்ல போடுற அந்த சின்ன டபுள் ஏ பேட்டரி அது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க எப்படாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பார்க்கறதுக்கு ஒரு சின்ன உலோக டப்பா மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருந்து எப்படி கரண்ட் வருது? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்புல இருக்கு. ஓஹோ, உங்க பாடத்திட்டத்துல யூனிட் 2 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில வர்ற கால்வானிக் செல்ஸ் என்ற தலைப்புக்குள்ள தான் இதற்கான முழுமையான விளக்கம் இருக்கு. அப்படியா? அப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்துற சின்ன ரிமோட் பேட்டரியில இருந்து பெரிய கார் பேட்டரி வரைக்கும் எல்லாத்தோட அடிப்படை தத்துவமும் இந்த கால்வானிக் செல் தானா? மிகச் சரியா சொன்னீங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து எப்படி நாம மின்சாரத்தை உருவாக்க முடியும்னு நாம கத்துக்க போறோம். அதேதான். இந்த அடிப்படை தத்துவத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா எந்தெந்த உலோகங்களை ஒன்னா சேர்த்தா மின்னோட்டம் வரும், அந்த பேட்டரி எவ்வளவு நேரம் உழைக்கும், எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கும்னு உங்களாலேயே கணிக்க முடியும். ஆஹா, இது வெறும் புத்தகத்துல படிக்கிற தியரி இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது. சரி. அப்போ இது கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு கால்வனிக் செல் என்பது என்ன, அது எப்படி வேலை செய்யுது? மிக எளிமையான வார்த்தைகள்ல சொல்லணும்னா, ஒரு கால்வானிக் செல்ல தானாக நிகழக்கூடிய ஒரு ஸ்பான்டேனியஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் மூலமா மின்னாற்றல், அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாகுது. அதுதான் அதோட அடிப்படை. ஸ்பான்டேனியஸ் ரீடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே, இதை இன்னும் எளிமையாக்க முடியுமா? ஒருவேளை ஒரு கற்பனை மூலமா விளக்க முடியுமா? நிச்சயமா. இப்ப நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. சரி. உங்க முன்னாடி 2 வெவ்வேறு உலோகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்னு ஜிங்க், இன்னொன்னு காப்பர். இதுல ஜிங்க்குக்கு எலக்ட்ரான்ஸை தானம் செய்யற குணம் அதிகம், கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. ஆனா காப்பருக்கு எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஓஹோ, ஒன்ன குடுக்குது இன்னொன்னு வாங்குது. சிம்பிள். அதேதான். இப்போ இந்த 2 உலோகங்களையும் ஒரு கம்பி, ஒரு வயர் வச்சு இணைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? எலக்ட்ரான்ஸ் ஓடும். கரெக்ட். குடுக்க ஆசைப்படுற ஜிங்க் கிட்ட இருந்து வாங்க ஆசைப்படுற காப்பருக்கு எலக்ட்ரான்ஸ் வேகமா பாய ஆரம்பிக்கும். அந்த எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை தான் நாம மின்னோட்டம், அதாவது கரண்ட்னு சொல்றோம். அருமை. இப்ப புரியுது. அப்போ இதுக்கு பின்னாடி உண்மையில என்ன வேதியியல் நடக்குது? இந்த எலக்ட்ரான் குடுக்கறது வாங்குறதுக்குன்னு ஒரு பேர் இருக்குமே. இருக்கு. இங்கதான் ஆக்சிடேஷன் மற்றும் ரிடக்ஷன் உள்ளே வருது. சரி. எந்த உலோகத்துண்டு எலக்ட்ரான்ஸை இழக்குகிறோ அந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது. அந்த உலோகத்துண்டை நாம ஆனோடுன்னு சொல்றோம். ஆனோடு. ஆமா. எந்த உலோகத்துண்டு எலக்ட்ரான்ஸை ஏத்துக்குதோ அந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்குது. அதை நாம கேத்தோடுன்னு சொல்றோம். அப்போ எலக்ட்ரான்ஸ் வெளியில கம்பி வழியா ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு பயணம் செய்யுது. ஆனா இது சர்க்கிட்ட கம்ப்ளீட் பண்ணாதே. உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்? நல்ல கேள்வி. வெளியில எலக்ட்ரான்ஸ் கம்பி வழியா பாயிற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற கரைசல்ல, அதாவது சொல்யூஷன்ல அயான்ஸ் நகர்ந்து சுற்றே முழுமை பார்த்தோம். ஓஹோ, அயான்ஸ். ஆமா. அதை பத்தி நாம இன்னும் விளக்கமா பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு கால்வானிக் செல் என்பது ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக மின்சாரத்தை உருவாக்கும் ஒரு சாதனம். இதான் அதோட முக்கியமான ஆங்கர் டெஃபினிஷன். இங்க நிறைய மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் வருமே, எனக்கும் கூட வந்திருக்கு. கால்வானிக் செல்லுக்கும் எலக்ட்ரோலிட்டிக் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுலயுமே ஆனோடு, கேத்தோடு, எலக்ட்ரோட்ஸ்லாம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்வனிக் செல் ஒரு நண்பன் மாதிரி. நண்பனா? ஆமா. அது தானாக ஒரு வேதிவினையை நடத்தி நமக்கு மின்சாரத்தை உருவாக்கி தரும். அது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஆனா எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படி இல்ல. அதுக்கு நாம கரண்ட் கொடுக்கணும். கரெக்ட். அதுக்கு நாம வெளியிலிருந்து மின்சாரத்தை கொடுத்தாதான் அது ஒரு வேதிவினையை நடத்தும். அது ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஒன்னு மின்சாரத்தை உருவாக்குது, இன்னொன்னு மின்சாரத்தை எடுத்துக்குது. இதுதான் அடிப்படை வித்தியாசம். இது ரொம்ப தெளிவா புரியுது. இது இன்னும் சுலபமா ஞாபகம் வச்சுக்க ஏதாவது உவமை இருக்கா? இருக்கு. ஒரு கால்வனிக் செல்ல ஒரு மலையுச்சியிலிருந்து சறுக்கி வர்ற பனிச்சறுக்கு வீரர், அதாவது ஸ்கீயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஓ, டவுன்ஹில் ஸ்கீ ஸ்லோப். சொல்லுங்க, சுவாரஸ்யமா இருக்கு. அந்த பனிச்சறுக்கு வீரர்கள் தான் எலக்ட்ரான்ஸ். சரி. அவங்க மலையோட உச்சியில, அதாவது ஆனோட்ல அதிக ஆற்றலோட ஹை பொட்டென்ஷியல்ல இருக்காங்க. சரிவுல கீழே வர்றது அவங்களுக்கு ரொம்ப இயல்பான சுலபமான விஷயம் இல்லையா? ஆமா, தானாவே வருவாங்க. அவங்க எந்த விதமான வெளிப்புற உதவியும் இல்லாம தானாகவே சரிவுல கீழே, அதாவது கேத்தோடுக்கு குறைவான ஆற்றல் இருக்கிற இடத்துக்கு லோ பொட்டென்ஷியலுக்கு வருவாங்க.
அப்படி அவங்க கீழே வரும்போது அந்த ஆற்றலை வச்சு நாம ஒரு வேலையை செய்ய வைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பல்ப் எரிய வைக்கலாம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அவங்க கீழே வர்ற அந்த இயல்பான இயக்கம் தான் வெளிச்சுற்றுல எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல மின்சாரத்தை உருவாக்குது. ஓகே. இந்த ஊமையில ஆனோட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கு, கேத்தோட்ல குறைவா இருக்கு. அதனால எலக்ட்ரான்ஸ் இயல்பா டவுன்ஹில்ல பாயுது. மலையிலிருந்து கடலை நோக்கி பாயிற ஆறு மாதிரி யோசிக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா, அதுவும் ஒரு நல்ல அனாலஜி. அதுவும் தானா நடக்கிற ஒரு நிகழ்வு தான். இந்த ஓமைகள் ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த கான்செப்ட் ஏன் இவ்ளோ முக்கியம்? விஞ்ஞானிகள் ஏன் இந்த கேல்வானிக் செல்ல உருவாக்க முயற்சி செஞ்சாங்க? இது வரலாற்ற மாத்தின ஒரு கேள்வி. 1800களுக்கு முன்னாடி மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே கரண்ட் மின்னல் மட்டும்தான். ஆமா, அத நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, சேமிக்கவும் முடியாது. அப்போ விஞ்ஞானிகள் முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால் என்னன்னா, ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல இருந்து வெளிவர்ற ஆற்றலை எப்படி நமக்கு தேவையான சாதனங்களுக்கு சக்தி கொடுக்கற மாதிரி மாத்துறது என்பதுதான். இதுக்கு விடை கண்டுபிடிச்சது யாரு? 1800ல அலெசாண்ட்ரோ வால்டா என்ற விஞ்ஞானி வால்டைக் பைல் என்ற ஒரு அமைப்பை கண்டுபிடிச்சார். வால்டைக் பைல். ஆமா. அதுதான் உலகின் முதல் கையடக்கமான போர்ட்டபிள் கரண்ட் சோர்ஸ். அதுக்கப்புறம் தான் வேதியியல் ஆற்றலை மின்னாற்றலாக மாத்த முடியும்னு நிரூபணமாச்சு. இன்னைக்கு நாம பாக்குற எல்லா பேட்டரிகளும் வால்டாவோட அந்த கண்டுபிடிப்போட வாரிசுகள் தான். கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, இப்போ நீங்க சொன்ன அந்த ஜிங்க் காப்பர் செல்ல இன்னும் கொஞ்சம் தத்ரூபமா கற்பனை செஞ்சு பார்க்கலாமா? ஒரு மென்டல் மூவி மாதிரி. கட்டாயமா. இது ரொம்ப முக்கியம். நான் சொல்றத அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. சரி, நான் தயார். உங்க முன்னாடி 2 கண்ணாடி குவளைகள், அதாவது பீக்கர்ஸ் இருக்கு. ரெண்டையும் மேல் பக்கமா யூ வடிவத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி குழாய், அதாவது சால்ட் பிரிட்ஜ் இணைக்குது. சரி, 2 பீக்கர்ஸ், நடுவுல ஒரு சால்ட் பிரிட்ஜ் இருக்கு. இப்போ இடது பக்க பீக்கர்ல ஜிங்க் சல்ஃபேட் என்ற உப்பு கரைசல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஜிங்க் எலக்ட்ரோட முக்கி வைக்கிறோம். வலது பக்க பீக்கர்ல நீல நிறத்துல இருக்கிற காப்பர் சல்ஃபேட் கரைசல்ல ஒரு காப்பர் எலக்ட்ரோட முக்கி வைக்கிறோம். ஓகே, இடது பக்கம் ஜிங்க், வலது பக்கம் காப்பர். அந்த காப்பர் சல்ஃபேட் கரைசல் நீல நிறத்துல இருக்கு. ஞாபகம் இருக்கு. இப்போ இந்த 2 எலக்ட்ரோட்ஸையும் ஒரு சின்ன பல்பு வழியா ஒரு கம்பியால இணைக்கிறோம். நேரம் போக போக சில ஆச்சரியமான மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்கும்? இடது பக்கம் இருக்கிற அந்த ஜிங்க் எலக்ட்ரோட் மெல்ல மெல்ல கரைஞ்சி அதோட எடை குறைஞ்சிக்கிட்டே போகும். அது மெலிதாகிடும். ஏன் இப்படி கரையுது? ஏன்னா ஜிங்க் எலக்ட்ரோட்ல இருக்கிற ஒவ்வொரு ஜிங்க் அணுவும் 2 எலக்ட்ரான்ஸை இழந்து ஜிங்க் அயனிகளாக, அதாவது Zn2+ ஆக மாறி கரைசலுக்குள்ள போகுது. இதுதான் ஆக்சிடேஷன். அந்த இழந்த எலக்ட்ரான்ஸ் கம்பி வழியா பயணிக்க ஆரம்பிக்குது. சரி, அப்போ வலது பக்கம் என்ன நடக்குது? அந்த எலக்ட்ரான்ஸ் கம்பி வழியா பயணம் செஞ்சு காப்பர் எலக்ட்ரோடுக்கு வருது. அங்க நீல நிற கரைசல்ல இருக்கிற காப்பர் அயனிகள் Cu2+ அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டு திடமான காப்பர் அணுக்களா மாறி அந்த காப்பர் எலக்ட்ரோட் மேலேயே படிய ஆரம்பிக்குது. ஓ, அப்போ இதனால காப்பர் எலக்ட்ரானோட எடை அதிகமாகும், அது தடிமனாகிட்டே போகும். இதுதான் ரிடக்ஷன். அப்போ அந்த கரைசலோட நீல நிறத்துக்கு காரணமான காப்பர் அயானிகள் திடமான காப்பரா மாறிடுறதால கரைசலோட நீல நிறம் மெல்ல மெல்ல மங்க ஆரம்பிக்குமா? மிகச்சரியா கணிச்சிங்க. நேரமாக ஆக அந்த அழகான நீல நிறம் குறைஞ்சுக்கிட்டே வரும். இது எல்லாத்துக்கு மேல அந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு நடுவுல இணைக்கப்பட்ட சின்ன பல்பு பிரகாசமா எரியும். வாவ்! இதுதான் ஒரு கால்வானிக் செல் வேலை செய்யறதோட நேரடி காட்சி. இந்த காட்சி மூலமா முழு செயல்முறையும் நல்லா புரியுது. ஆனா இதுல அந்த சால்ட் பிரிட்ஜுக்கு என்ன வேலை? அதை நாம ஏன் பயன்படுத்தணும்? அது இல்லைன்னா என்னாகும்? மிக மிக முக்கியமான கேள்வி. அந்த சால்ட் பிரிட்ஜ் இல்லைன்னா இந்த செல்லு ஒரு சில நொடிகள்ல வேலை செய்யறது நிறுத்திடும். அப்படியா? ஏன்? ஏன்னா இடது பக்கத்துல பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது ஜிங்க் அயனிகள் அதிகமாயிடும். வலது பக்கத்துல நெகட்டிவ் சார்ஜ், அதாவது சல்ஃபேட் அயனிகள் அதிகமாயிடும். இந்த சார்ஜ் பில்டப் எலக்ட்ரான்ஸ் ஓட்டத்தை நிறுத்திடும். ஓஹோ, சார்ஜ் இம்பேலன்ஸ். கரெக்ட். சால்ட் பிரிட்ஜ் அதுக்குள்ள இருக்கிற மந்தமான அயனிகளை அனுப்பி 2 பக்கமும் சார்ஜை நடுநிலையா நியூட்ரலா வச்சுக்குது. அதுதான் இந்த சுற்றை முழுமைப்படுத்துற ஒரு பாலம். அருமை. இப்போ இந்த டேனியல் செல்ல முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். இது நிஜ வாழ்க்கையில நாம பயன்படுத்துற பேட்டரிகள்ல எப்படி பயன்படுது? நாம இப்போ மணக்கண்ணுல பார்த்த இந்த ஜிங்க் காப்பர் செல், அதாவது டேனியல் செல், ஒரு சிறந்த ஆய்வக உதாரணம். அதோட மின்னழுத்தத்தை ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு அளந்தா சரியா 1.1 வோல்ட் காட்டும். 1.1 வோல்ட்? ஆமா.
இதை விட நடைமுறைக்கு உகந்த ஒரு உதாரணம் நாம தினமும் பயன்படுத்துற ஏஹே அல்லது ட்ரிப்ரே ஆல்கலைன் பேட்டரிஸ். ஆமா, நம்ம ரிமோட்ல கடிகாரத்துல பயன்படுத்துறோமே அந்த பேட்டரியா? அதேதான். அதுக்குள்ள நாம பார்த்த ஜிங்க் ஒரு தூளாக, ஜிங்க் பவுடராக ஆனோட செயல்படுது. கேத்தோடாக மாங்கனீஸ் டை ஆக்சைடு என்ற வேதிப்பொருள் செயல்படுது. ஓ, இந்த வேதிவினை தான் நமக்கு ஏகதேசம் 1.5 வோல்ட் மின்னழுத்தத்தை கொடுக்குது. இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு கேல்வானிக் செல் தான் கரண்ட் கொடுக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ ஏன் கொஞ்ச நாள்ல பேட்டரி தீர்ந்து போகுது? ஏன் அது எப்போதுமே வேலை செய்யறதில்ல? இது கொஞ்சம் முரணா இல்லையா? இது ஒரு நல்ல கவுண்டர் இன்ட்யூட்டிவ் கேள்வி. இது ஆற்றல் வரம்புகளை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கத்துக் கொடுக்குது. ஒரு கார்ல பெட்ரோல் தீர்ந்து போனா இன்ஜின் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் வண்டி ஓடாது இல்லையா? ஆமா, ஓடாது. அதே மாதிரி தான். அப்போ பேட்டரிக்குள்ள இருக்கிற பெட்ரோல் தீர்ந்து போகுதா? சரியா சொன்னீங்க. அந்த பெட்ரோல் தான் வேதிப்பொருட்கள், அதாவது ரியாக்டன்ஸ். ஜிங்க் எலக்ட்ரோட் முழுவதும் கரைஞ்சு போனாலோ அல்லது காப்பர் சல்ஃபேட் கரைசல்ல இருக்கிற எல்லா காப்பர் அயானிகளும் தீர்ந்து போனாலோ ரியாக்ஷன் நின்னுடும். ஆமா, அந்த ரியாக்ஷன் நின்னுடும். ஒரு ஆற்றல் மூலத்துல இருக்கிற எரிபொருள் தீரும்போது அந்த செல் டெட் ஆயிடும். அதனால்தான் நம்ம பேட்டரிகளை குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாத்த வேண்டியிருக்கு. அப்போ நாம தெரிஞ்ச அடி விதிகள் அல்லது தேர்வுகளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் என்னென்ன? நிச்சயமா. ஒரு சில விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இது எந்த பேட்டரியை புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும். சொல்லுங்க. விஷயம், ஒரு கேல்வானிக் செல்ல ஆனோட் என்பது நெகட்டிவ் டெர்மினல், கேத்தோட் என்பது பாசிட்டிவ் டெர்மினல். இது எலக்ட்ரோலிட்டிக் செல்க்கு நேர் எதிர் இல்லையா? அங்க ஆனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவா இருக்குமே. மிகச்சரி. இந்த குறியீடு, அதாவது சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். மாணவர்கள் அடிக்கடி குழம்புற இடம் இது. கேல்வானிக் செல்ல ஆனோட் நெகட்டிவ், கேத்தோட் பாசிட்டிவ். இதை மறக்கவே கூடாது. ஓகே, முதல் பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. இரண்டாவது விதி என்ன? ரெண்டாவது, எலக்ட்ரான்ஸ் எப்போதுமே வெளிச்சுற்றுல, அதாவது எக்ஸ்டர்னல் வயர்ல ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு தான் பாயும். சரி. அனோடு நெகட்டிவா இருக்கிறதால அங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் தள்ளப்படுது. கேத்தோடு பாசிட்டிவா இருக்கிறதால அங்க ஈர்க்கப்படுது. இந்த எலக்ட்ரான் ஓட்டம் தான் மின்னோட்டம். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பத்தி ஒரு பொதுவான விதி இருக்குமே, அது என்ன? ஆமாம், அது ஒரு பிரபஞ்ச விதி மாதிரி. ஆக்சிடேஷன் எப்போதுமே ஆனோட்ல தான் நடக்கும். ரிடக்ஷன் எப்போதுமே கேத்தோட்ல தான் நடக்கும். இது ரெண்டு செல்லுக்குமே பொதுவானதாம். ஆமாம், இது கேல்வானிக் செல்லுக்கும் சரி, எலக்ட்ரோலிட்டிக் செல்லுக்கும் சரி, ரெண்டுக்குமே பொருந்தும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆன் ஆக்ஸ் அண்ட் ரெட் கேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனோட் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் கேத்தோடு. அருமையான நிமோனிக். கடைசி மற்றும் மிக முக்கியமான விதி என்ன? கடைசியா, ஒரு வேதிவினை தானாக நடந்து மின்சாரத்தை கொடுக்குமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் ஈசல் மதிப்பு உதவுது. ஈசல்? ஆமா, ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கிற எந்த ஒரு கேல்வானிக் செல்க்கும் ஈசெல் மதிப்பு எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஈசெல் 0னா அந்த ரியாக்ஷன் தானா நடந்து நமக்கு கரண்ட் கொடுக்கும்னு அர்த்தம். இதுதான் ஒரு செல் வேலை செய்யுமா செய்யாதான்னு கண்டுபிடிக்கிற வழி. ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இன்னைக்கு நாம கத்துக்கிட்டத வேகமா ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். நிச்சயமா. முதலாவதா, கேல்வானிக் செல் என்பது தானாக நிகழக்கூடிய ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷனை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாத்துற ஒரு சாதனம். ஒரு வேதி வினையிலிருந்து நம்ம மின்சாரத்தை எடுக்கிறோம். கரெக்ட். இரண்டாவதா, இத ஒரு மலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி சறுக்கி வர ஸ்கீ ஸ்லோப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எலக்ட்ரான்ஸ் அதிக ஆற்றல் இருக்கிற ஆனோட்ல இருந்து குறைவான ஆற்றல் இருக்கிற கேத்தோடுக்கு இயல்பாக பாயும். மூன்றாவதா, நம்ம ரிமோட்ல கடிகாரத்துல பயன்படுத்துற ஆல்கலைன் பேட்டரி இந்த கேல்வானிக் செல் தத்துவத்தோட ஒரு சிறந்த நடைமுறை உதாரணம். ஆமா, கடைசியா குர்த்து வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விதிகள்: கேல்வானிக் செல்ல ஆனோட் நெகட்டிவ், கேத்தோடு பாசிட்டிவ். எலக்ட்ரான்ஸ் எப்பவும் ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு பாயும். அப்புறம் ஒரு வேலை செய்யற கேல்வானிக் செல்லுக்கு ஈநாட் செல் மதிப்பு எப்போதுமே பாசிட்டிவா இருக்கும். அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற கையில எடுத்துட்டு போல எல்லா தொழில்நுட்ப கருவிகளோட இதயமும் இந்த கேல்வானிக் செல் தத்துவம் தான். சரியா சொன்னீங்க. இப்போ இந்த உரையாடலோட இறுதியில உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு ஒரு கேல்வானிக் செல்ல இருக்கிற ரியாக்டன்ஸ் தீர்ந்து போனா அது டெட் ஆயிடும்னு பார்த்தோம். அதனாலதான் நாம ஏஏ பேட்டரிகளை தூக்கி போடுறோம். ஆனா உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற பேட்டரிய நீங்க திரும்ப திரும்ப சார்ஜ் செய்றீங்க. அது மட்டும் எப்படி டெட் ஆகாம இருக்கு? ஆமா இல்லையா? அது எப்படி சாத்தியம்? அந்த பேட்டரிக்கு மட்டும் எப்படி ரியாக்டன்ஸ் தீராம இருக்கு? நாம சார்ஜ் போடும்போது அது எப்படி திரும்பவும் உயிர் பெறுது?
அதுக்குள்ள என்ன வேதியியல் மாயம் நடக்குது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அடுத்த கட்ட வேதியியலுக்கான ஒரு திறவு